ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இது என்ன மீன் தானே பார்க்குறீங்க? இது வந்து கிளாத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஊரில் அதிகமாக கிடைக்கும்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி சைடில் நிறைய இந்த மீன் கிடைக்கும். இந்த மீன் வந்து ஏழைகளின் மீன், அதாவது ரொம்ப சீப்பான மீன். இந்த 4 மீன் பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் 1 கேஜி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சீப்பான மீன். ஆனால் இந்த மீனில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தோலோட நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தோல் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அதோட பண்ணோன்னா அது உள்ள மசாலா எதுவுமே இறங்காது. அதனால் தோலை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம மசாலா எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதோட தொலியை வந்து உரிக்கணும். உரித்து அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். அது உரிக்கிறது ஒரு ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஏன்னா அதோட தொலி வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும், ஒட்டி இருக்கும். நம்ம சென்னையில் உள்ள லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்லாம் ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். பட் இது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என் ஃபாதர் இன் லா தான் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்க நாகர்கோயிலில் வாங்கின மீன். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா உரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீன் தான் இருக்கும். ஐஸ்லேயே வைக்க மாட்டாங்க. மணல் தடவி ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இருக்கும். ஸோ இது 2 சைடும் உரித்து அதுக்கப்புறம் அது நடுவில் பாலைன்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதையும் குழம்புல போட்டு செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின், கால்சியம் எல்லாம் அதிகமான சத்துக்கள் இந்த மீனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ஃபிஷ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஊரில் இது அவைலபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கழுவும் போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவீங்களா? அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.